ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த விலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா கமெண்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் சாய்பாபா கோயிலுக்கு தான் ஏர்லி மார்னிங்கே நான் கிளம்பிகிட்ருக்கேன். அதனால் நான் வீட்டில் இருக்க சாய்பாபாவுக்கு வந்து சரி ஏதாவது ஸ்நாக்ஸு இல்லை சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் வழக்கமாக. இன்றைக்கி வந்து சரி பால் பாயாசம் செஞ்சிடலாம், கொஞ்சம் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பால் பாயாசம் தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த பால் பாயாசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வீட்டில் திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்க, உடனே குயிக்காக ஒரு 50 மினிட்ஸில் நம்ம சமைக்கணும் அப்படின்னா இந்த பால் பாயாசத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாபாவுக்கு வந்து பால் பாயசமும் ஒரு குட்டி அழகாக மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் தண்ணியும் வச்சுட்டு இப்போ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வச்ச பாயசத்தை நாம் டேஸ்ட்டு பண்ணலைன்னா எப்படி, உட்காந்து அதையும் ஊதி ஊதி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். டைம் வேறு ஆயிடுச்சு. நான் டைமை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். டைம் ஆயிரும், ரொம்ப லேட் ஆயிரும், நம்ம சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ டோர் லாக் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். என் கூட இருக்க பாப்பா வந்து இது வந்து என்னோடய அண்ணாவோட பொண்ணு. இவ இருக்கிறப்ப டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருப்பாள். இனிமேல் நான் உங்களை கோயிலுக்கு போகிற வழியில் பார்க்குறேன். பாருங்கள், நாங்கள் காவேரி ஆற்றை தாண்டி தான் போகணும். காவேரி ஆற்றை கிராஸ் பண்ணுற பேரேஜில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். நாங்கள் எப்போவுமே வழக்கமாக கோயிலுக்கு போகிறப்போ இந்த பேரேஜ் மேலே நின்று அட்லீஸ்ட் ஒரு ஸ்டில்லாவது நான் எடுத்துகிட்டு தான் போவேன். அது எங்களோட வழக்கமாகவே ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தோம்னா ஊராட்சி கொட்டமலை வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பக்கமாக தெரியுது. அந்த ஊராட்சி கொட்டை மலை மேலே இருக்கிற அந்த மண்டபம் வந்து ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதிரி மாதத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே போவோம். அடிக்கடி போக மாட்டோம், வருஷத்தில் 1 or 2 டைம்ஸ் தான் போவோம். வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம மேட்டூர் ரோடு, இந்த வழியாக போனால் தான் நம்ம குருவரெட்டியூர் கோயிலுக்கு வந்து போக முடியும். இங்கே போகிறப்ப அந்த 2 மரங்களும் ரொம்ப கொடை மாதிரி அழகாக இருக்கும். அதனால் நான் எப்போ போனாலும் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி வியூஸ் எடுத்துக்கிட்டே போவேன். இப்போ நம்ம வந்து பாலமலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நாம் போகிற பாபா கோயில் வந்து இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்துடுவோம். கோயிலுக்கு வியாழக்கிழமை போனால் தான் எனக்கு அந்த நாளே நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கோயிலுக்கு வரப்போ அவ்வளோ நிம்மதியாக இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாளே. அதனால் வந்து நாங்கள் தவறாமல் வந்துடுவோம் வியாழக்கிழமை. இப்போ முன்னாடி இருக்க பாபாவை கும்பிட்டு அந்த உதி எடுத்து நெத்தியில் வச்சதுக்கப்புறம் கோயிலை ஒரு சுற்றிட்டு நாங்கள் உள்ளே போயிடுவேன். உங்களுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டா கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாபா கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லா பாபா கோயிலுக்கு போகிறப்போ நம்ம உள்ளே போய் பாபாவை வந்து தொட முடியாது, அவரை தொட்டு கும்பிட முடியாது, அவரோட பாதங்களில் விழுந்தெல்லாம் வணங்க முடியாது. ஆனால் இந்த கோயிலில் வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். இப்போ நம்ம மாலை ஏதாவது கொண்டு போகிறோன்னா அது நாமளே வந்து பாபாவுக்கு போட்டு பார்க்கலாம், அவர் பாதத்தில் விழுந்து வணங்கலாம், அவரை டச் பண்ணலாம். ஆனால் வந்து மற்ற கோயிலில் வந்து இந்த மாதிரி இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி வரோம். இங்கே வரத்துக்காகவே நாங்கள் கொஞ்சம் நேரமாக கிளம்பி வரணும். இன்னும் பக்கமாக இருக்கிற பாபா கோயிலும் இருக்குது, ஆனால் அங்கே வந்து நம்ம உள்ளே போக முடியாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கோயிலுக்காக நாங்கள் வரோம். பாருங்கள் பாபா எவ்வளோ அழகாக அமர்ந்திருக்கான்னு. நீங்களும் பாபாவோட பக்தர்களாக இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பாதத்தில் இல்லை 2 பாதத்துலேயும் உளுந்து வணங்கினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அடுத்து நம்ம ஆரத்தியை பார்க்கலாம். இந்த கோயிலில் வந்து 12 மணிக்கெலாம் ஆரத்தி வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து கூட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12 மணிக்கு வந்து ஆரத்தி, சிறப்பு ஆரத்தி இருக்குது. வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஆரத்தியில் கலந்துக்கலாம். மதிய ஆரத்தி பாடல் ஒலிக்கிறப்போ இந்த தீபாராதனை காட்டுறதும் அவ்வளவு நல்லாவும் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாகவும் இருக்கும். நானும் கூட்டமாக சேர்ந்து உட்காந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாபாவை வணங்கிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ.